இந்த பறவைகள் இது வரைக்கும் 3842 குஞ்சு வளர்த்துக்கிறேன். ஒரு சமயம் வந்து 253 குஞ்சு வளர்க்கும் போது ஒரு நாளைக்கு 250 300 கிலோ மீன் வேணும். அப்போ மீன்காரருக்கு 39,000 பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. எனக்கு கேரளா சீஃப் மினிஸ்டர் அசிஸ்டன்ட் வந்து எனக்கு அவார்டுக்கு அங்கே ஒரு 4-5 நாள் தங்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்போ மீனுக்காரர் வந்து எங்கள் மனைவிட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா இவ்வளோ மீன்லாம் இவ்வளோ காசுக்கு மீன்லாம் கொடுக்க முடியாதும்மா, நாளைக்கு காசு கொடுத்தா மீன் தரும் இல்லை மீன் தரமாட்டோம்னு சொல்லிட்டார். அப்போ எங்கள் வீட்டு நம்ம யோசனை பண்ணிச்சு, இவர் மீன் தரலன்னா குஞ்செல்லாம் பட்டியான செத்து போயிடும், நம்ம பிள்ளைலாம் வம்பா போயிடுமென்ட்டு சரி நாளைக்கு வாங்க அப்படின்னு நம்ம காசு தரோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் வீட்டை என்ன செஞ்சது, கம்மல், மூக்குத்தி, தாலி, செயின் அத்தனை விற்றுல 23,000 பணம். 23,000 பணத்தை கொண்டு மீன்கார்ட்ட கொடுக்குறாரு. அந்த மீன்காரன் என் வீட்டை முகத்தை பார்த்த உடனே, இந்த பறவைகளுக்காக மூக்குத்தி வைக்கலாம், கம்மலை வைக்கலாம், செயினை வைக்கலாம், அந்த மாதிரி தாலி கூட விற்றுட்டாங்களே, நம்ம என்ன இதுக்கு செஞ்சிட்டோம். அவன் சொல்லி அந்த தாலியை மட்டும் அவன் அழியாமல் வச்சுருந்தான். வச்சுருக்கும் போது நான் காசு கூட திருப்பி அவன்கிட்ட வாங்கிக்கிட்டேன். இருந்த போதிலும் இந்த பறவைகளுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணால், எவ்வளோ பறவைகளுக்காக எவ்வளோ ஒரு நல்ல இனத்தில் தன் பிள்ளைகளாக போல் பாதுகாத்ததுக்காக இது ஒரு எடுத்து சான்று. எல்லா ஊர் மக்களையும் பறவைகளை கண்டால் எச்சங்கள் போட்டு சுமலை கண்டாலே ரொம்ப அலர்ஜியாக்குவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் அப்படி கிடையாது. பறவைகள் மரத்தில் கூடு கட்டி குஞ்சில் வாழும்போது எச்சங்கள் விழுந்தாலும் சுமல் வரும், கீழே நிறைய முள்ளுகள் வரும். காலில் எழுந்த உடனே முத்தம் தெளித்து இந்த முள்ளை பொறுக்கவும் வீட்டில் முத்தத்தை தண்ணி தெளித்து தூக்கவும் தான் அந்த மக்களுக்கு அது வந்து ஒரு முதல் வேலை. அதுதான். அப்படி சுத்தமான ஒரு காற்று, சுவாசிக்கக்கூடிய காற்று கொடுக்கப்பட்டாலும் அந்த பறவைகள் மீது இந்த மக்கள் வந்து கோபப்படவே மாட்டாங்க. அந்த பறவைகள் வந்தால் மலைகள் பெய்யும், செழிப்பாகும் அப்படின்னு நம்பிக்கையினால இந்த பறவைகளையே தெய்வீகமாக வணங்குறாங்க, ஞான பச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த பறவைகள் வந்தாலே எங்களுக்கு மழை பெஞ்சு செழிப்பாகும். இந்த பறவைகள் இந்த வருஷம் வரல அப்படின்னா இந்த வருஷம் மழை பெய்யாதுன்னு புரிஞ்சுக்கலாம். தைப்பூசம், அமாவாசை, 6 படித்த மனிதனாகி நமக்கு தெரியுமோ அது தெரியாதோ, செங்கானருங்கிற பறவை தைப்பூசம் அல்லது அமாவாசை கரெக்டாக அந்த நல்ல நாளில் தான் முள் எடுத்து கூடு கட்டும். அதை மக்கள் எப்படி இந்த நல்ல நாளில் வருது கூடு கட்டுறது ரொம்ப ஆச்சரியமாக அறிவாக பார்ப்பாங்க.